வெல்கம் பேக் டு டி குட் சினிமாஸ். டேரக்டர் வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் இவங்களோட காம்போல வெளியான படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2007 பொல்லாதவன், 2011 ஆடுகளம், 2018 வடசென்னை, 2019 அசுரன். இந்த 4 படங்களுமே கலெக்ஷன் வைஸும் சரி, ஆடியன்ஸோட ரிவ்யூ வைஸையும் சரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பெரிய லெவல் ஹிட் அடிச்ச படம் தான். ஒரு சக்சஸ்ஃபுல் காம்போவா இருந்துட்டு இருக்க இவங்க 2 பேரோட கூட்டணியில் வந்த படங்கள் வரிசையில இப்ப இன்னொரு படமும் வரப்போகுது. சொன்னதுமே எல்லாருமே யோசிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, என்னப்பா வடசென்னை பார்ட் 2 வரப்போதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. இது ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். இப்ப இந்த வீடியோ சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, வடசென்னை பார்ட் 2 இந்த படத்தை பத்தி இல்லாம வடசென்னை பார்ட் 2 இந்த படத்துக்கு அடுத்தபடியா நம்ம தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் காம்போல படம் வரப்போகுது. அந்த படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா, KGF, அதாவது கோலார் கோல்டு ஃபீல்டு. ஸோ இதை பத்தின ஒரு கதையை தான் அந்த கதை இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டேரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இந்த கதையை நம்ம தனுஷ் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. தனுஷ் அவர்களுக்கு பிடிச்சி போனதால இதை கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆனால் அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிமாறன் சைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விடுதலை பார்ட் 2 இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாடிவாசல் இந்த படத்துல ஒர்க் பண்ண போறாரு. ஸோ இந்த ஒரு படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வடசென்னை பார்ட் 2 இந்த படத்துக்கு வராரு. தனுஷ் அவர்கள் லைனப்ஸ்லேயும் நிறைய படங்கள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தை தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சப்ப தான் இந்த வடசென்னை பார்ட் 2 இந்த படத்துக்கு வருவாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த வடசென்னை பார்ட் 2 இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியதான் இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, தெலுங்கு சினிமாவில் ஒரு ஃபேமஸான ஆக்டராக இருக்கிறது தான் ஜூனியர் NTR. இவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்திருக்கு. டேரக்டர் வெற்றிமாறன் தனுஷ் இவரோட காம்போல வெளியான இந்த 4 படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. அடுத்ததாக அவங்க பண்ணக்கூடிய இந்த 2 படங்கள்ல எந்த படத்துக்கு நீங்க அதிகமாக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. ஸோ நீங்க ஒரு தனுஷ் ஃபேனா இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுஷ் ஃபேனா இருந்தாங்கன்னா அந்த உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி சினிமாவோட எக்கச்சக்கமான வீடியோஸை நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வேலை செக் பண்ணி பாருங்க. பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உங்களுக்கு ஒன்று அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். பை.